த்ரில்லிங்காக இருந்தது. சதீஷ் காமெடி கேரக்டரா பார்த்துருக்கீங்க? இல்லை இதில் ரொம்ப எமோஷனாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் காமெடியாக தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப எமோஷனாக சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஃபேமிலி படம். ஒரே நைட்டு நடக்கிற மாதிரி இருக்கா? த்ரில்லிங்காக இருக்கா? த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா இருந்தது. எந்தெந்த இதெல்லாம் ஏதோ சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எப்படி இருந்தது? போலீஸ் ஸ்டேஷன்லாம் நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்டில் அந்த இது அவன் பண்ணான்னு சொல்லும் போது அது இதுவாக இருந்தது. கடைசியில் அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லும்போது அது நல்லா படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலியோட அது பார்க்குற மாதிரி ஃபேமிலி படம் தான். நல்லா இருந்தது. இருந்தது. அது சதீஷோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங்காக இருந்தது. மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ எல்லாத்துலேயும் சஸ்பென்ஸ் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து அவர் தான் எல்லாம் பண்ணாங்க. பார்த்தோன்னா சஸ்பென்ஸ் நிறைய வச்சுக்கிறாங்க. மறக்காமல் நம்ம பெரிய படத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துலேயே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். மறக்காமல் எல்லாம் தேட்டரை போய் பார்க்கணும். ஹீரோவே மூணாவது படம். ரெண்டு படம் கொஞ்சம் காமெடியாக அதான் இது நீங்கள் அதோட கம்பேர் பண்ண வேணாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சதீஷா இப்படி பண்ணிக்கிறன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஸோ கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது படத்தில். அது வில்லன் பண்ணவங்க எல்லோரும் சரி ஒரு புது படமாக பார்த்தா இப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் ஒன்று. அதான் ப்ரோ அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வச்சுக்காங்க. ஒரே நைட்டாக எல்லாம் போகுது. ஒரே ஒரு மார்னிங் மட்டும் தான் காட்டுறாங்க தவிர முழுக்க இது நைட்டில் தான் நடக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் எல்லாரும். ஸோ இது நம்ம பெரிய படத்துக்கு வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து பண்ணுங்கள். மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். புதுசாக தான் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். ஆமாம் 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 இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆக்ஷனாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாச்சி ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கதையை மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆமாம் ஆமாம் அதான் ட்விஸ்ட்டு தான். செகண்ட் ஹாஃபில் தான் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து வேற ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். அது அப்படியே மாற்றி நிறையா ட்விஸ்ட் இருக்குது. படம் ஓவராலாக சூப்பர் தான். இல்லை நம்ம ஒன்று நினைப்போம். பட் ஆனால் படம் வந்து அது செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து கிளைமேக்ஸில் கண் கலங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு அவர். புது மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சாச்சியுமே ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சிக்ஸர் வந்து ஃபஸ்ட்டு படம் அந்த டைட்டிலை இதில் அடிச்சிட்டாரு. சிக்ஸர் வந்து அடிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப பிரமாதம். அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் அந்த டீமுக்குமே. ஏன்னா ஒரு குழந்தை செத்துரும், அதுக்கு நீதி கிடைக்காது. ஒரு இடத்துல மர்டர் பண்ணிடுவாங்க, அதுக்கு நீதி கிடைக்காது. அதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இது போலீஸ் ஸ்டேஷன் போனால் நியாயம் கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. காரணம்னு எதுவும் இல்லை ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. நடிச்சிருந்த எல்லா கேஸ்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது அது எல்லா மூவியுமே க்ரியேஷன் தானே. அதை வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. பட் இல்லை இப்படிலாம் நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே வந்துட்டு ஓகே செட் ஆகும். செட் ஆனிச்சுன்னா செட் ஆகும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணாங்க ப்ரோ. படத்தில் ஒரு 100 ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா 10 ட்விஸ்ட் கண்டிப்பாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் மீதி 90 இருக்குல்ல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு சாங் வரும். சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. த்ரில்லர் சஸ்பென்ஸ் நிறையா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் லாஸ்ட்லலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரபரப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நல்லாவே போச்சு. மெசேஜாக எனக்கு எப்படின்னு தெரில. கமர்ஷியலாக இட் வாஸ் குட். சதீஷ் வந்து ஒரு புது ஜானர். அவர்கிட்ட இதே மாதிரி லைனப்ஸ்னால் இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது. கதைக்கு ஏற்ற ஹீரோங்கவும் நல்லா இருக்குது. நான் அவரை வந்துட்டு காமெடியாக பார்த்தாச்சு. இது ஃபுல்லாகவே வந்துட்டு த்ரில்லருங்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக இருக்குது. கதைக்கு ஆப்டான ஹீரோ. ஸோ வந்துட்டு நான் இவரை மாஸ் ஹீரோவாக நான் பார்த்ததில்லை. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த கதைக்கு நல்லா இருக்குன்னு தோணும். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வரைக்குமே ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் வரைக்குமே அவங்களா ரிவீல் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் புரியுது. சாங்ஸ் இட் வாஸ் குட். லாஸ்ட் இமோஷனல் சாங் நல்லா இருந்துச்சு.
பிஜிஎம் ஓகே அவ்வளோதான். சாங்காக இருந்துட்டு லாஸ்ட்டில் அந்த சாங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் குட். யா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு சதீஷ். இல்லை நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஒன்றுமே இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது, எதுவும் குறைய சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. பாட்டு இல்லை அது இல்லைன்னா கூட சீரியஸாக பார்த்தேன் படத்தை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக ஆமாம் விரும்புகிறார். த்ரில்லிங்காக நல்லா வச்சுக்கிறார், நல்லா வச்சுக்கிறார், நல்லா வச்சுக்கிறார், நல்லா அடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா படம். பாவநாசம் படம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க, பரவாயில்ல நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷனாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் கேரக்டர் ஒரு ஆள் வராரு மொட்டை, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக அதாவது போகிற ஸ்பீடு நல்லா இருக்குது, அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, போனதே தெரியும். நல்லா இருக்குண்ணா.